ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி சக்ஸஸ்லேருந்து ஏஞ்சல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளான்ட் ஹார்மோன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வந்து அனிமல் ஹார்மோன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பற்றி தான் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு பேரால சொல்லியிருப்பாங்க. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஒரு டக்லெஸ் கிளாண்ட்ஸ். அது வந்து ஒரு செக்ரீஷனுக்கு யூஸ் ஆகுது, ஒரு ஹார்மோன்ஸ் மாதிரி செக்ரீஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மைன்யூட் குவான்டிட்டிஸில் தான் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ் வந்து டார்கெட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டடி ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட் த்ரூ ஃபிசியாலஜி இதெல்லாமே படிக்கிற சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ட்ரோகைனனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்டை வந்து யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா, தாமஸ் அடிஷன் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து 1909 ஃபஸ்ட்டு யார் இது பண்ணாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஃபிசியாலஜிஸ்ட் என்எம் பிளேஸ் அண்ட் இஹெச் ஸ்டார்லிங், இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹார்மோன் அப்படிங்கிற வேர்டை. ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஹார்மோன் செக்ரீஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஒரு டோட்டலாக ஒரு 6 செக்ரீஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பிச்சுரிட்டி கிளாண்ட் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பிச்சுரிட்டி கிளாண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பிச்சுரிட்டி கிளாண்ட் அப்படின்னா ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பி ஷேப்டு காம்பேக்ட் மாஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா, பேஸ் ஆஃப் த மிட் பிரெயினில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 3 விதமான லோப்ஸ் வந்துருக்கு. ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோப், இன்டர்மீடியட் லோப். ஸோ இந்த ஆன்டீரியர் லோப் அப்படின்னா அடினோ ஹைப்போஃபைசிஸ், போஸ்டீரியர் லோப் வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ், இன்டர்மீடியட் லோப் அப்படின்னா நான் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிச்சுரிட்டி கிளாண்ட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோப். ஸோ ஆன்டீரியர் லோபில் வந்து ஒரு 5 டைப்ஸ் பார்ப்போம், போஸ்டீரியர் லோபில் ஒரு 2 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்டீரியர் லோபில் 5 டைப்ஸ் என்னலாம் அப்படின்னா, க்ரோத் ஹார்மோன் தான் ஃபஸ்ட்டு, ஜிஹெச். இந்த க்ரோத் ஹார்மோனில் 3 விதமான ஃபங்க்ஷனிங் இருக்குது. தட் இஸ் டார்ஃபிசம், ஜைஜானிசம், அக்ரோமெகாலி. ஸோ இந்த டார்ஃபிசம் வந்து ஹார்மோன்ஸ் வந்து டிக்ரீஸ்டு செக்ரீஷனாக இருக்கும்போது இந்த டார்ஃபிசம் வந்து ஏற்படுது. அதே இது ஓவர் செக்ரீஷனாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னா, ஜைஜாண்டிசமாக மாறுவாங்க. எக்ஸஸ் செக்ரீஷனாக இருந்துச்சு அப்படின்னா அக்ரோமெகாலியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த க்ரோத் ஹார்மோனை பற்றி உள்ளது. அடுத்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, பிச்சுரிட்டி கிளாண்டில் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, தைராய்டு கிளாண்டுடைய ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோல் என்னதெல்லாம், தைராய்டு கிளாண்டுடைய ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் ஹார்மோன் செக்ரீஷன், இந்த ரெண்டையும் வந்து என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. அடுத்து அடினோகார்டியோட்ரோபிக் ஹார்மோன். ஸோ இந்த அடினோகார்டியோட்ரோபிக் ஹார்மோன் வந்து அட்ரினல் கார்டெக்ஸில் தான் ஏற்படுது. ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து இருக்கிறதுனால இது வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோனடோட்ரோபிக் ஹார்மோன். ஸோ இந்த கோனடோட்ரோபிக் ஹார்மோனில் 2 விதமான இது இருக்குது. அதாவது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன். இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மல் கண்டிஷனில் தான் இருக்கும். இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து மேல், ஃபீமேல் அப்படின்னு 2 விதமாக இருக்குது. ஸோ மேல்னா டெஸ்டஸ் ஸ்பெர்ம், ஃபீமேல்னா ஓவரியன் ஃபாலிக்கல் ஓவரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து லூட்டினைசிங் ஹார்மோன், எல்ஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து மேலில் டெஸ்டோஸ்டிரான், லிட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேலில் வந்து ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸை வந்து கார்பஸ் லூட்டியமில் ஈஸ்ட்ரஜன் தான் ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபீமேலில். ஸோ ஃபீமேலில் 2 ஹார்மோன், மேலில் வந்து ஒரு ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான். அடுத்து லாஸ்ட்டாக உள்ள 5th டைப் என்ன, ஆன்டீரியர் லோபில் 5th டைப் என்ன அப்படின்னா, பிஆர்எல், அதாவது ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் வந்து மில்க் செக்ரீஷன், அதாவது லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்சி முடிஞ்ச பிறகு, டெலிவரிலாம் முடிஞ்ச பிறகு அந்த மில்க் செக்ரீஷனை வந்து ஏற்படுத்துகிறது தான் இந்த ப்ரோலாக்டினுடைய ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து போஸ்டீரியர் லோபு. ஸோ இந்த போஸ்டீரியர் லோபில் நம்ம 2 விதமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஒன்று வந்து வாசோபர்சின், அடுத்து வந்து ஆக்டோசைன். இந்த ஆக்டோசைன் வாசோபர்சின்னா என்ன அப்படின்னா, வாசோபர்சினுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, கிட்னி டியூபிள்ஸில் வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டருக்கு யூஸ் ஆகுது. அதாவது பாலியூரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து காஸ் ஆகுது. எதுக்கு, இன்க்ரீஸ் இன் யூரின் அவுட்புட்னால தான் பாலியூரியா வந்து வருது. டயபெட்டிஸ் இன்சிபிடஸும் இதனால தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸாக இருக்கும், ஒரு சாஃப்ட் மசில்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் வந்து நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தைராய்டு கிளாண்ட். ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட்னா என்ன அப்படின்னா,
ஒரு சைடில் வந்து ட்ரெக்கியாவும் இன்னொரு சைடில் வந்து ஒரு 2 லோப்ஸ் இஸ்துமஸ் வந்து பேண்ட் மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இந்த 2 லோபுமே கனெக்டட் வித் தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபாலிக்கிள்ஸை வந்து கொலாய்ட் மெட்டீரியல் மூலமாக தைரோக்ளோபுலின் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணுது. இங்கே வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து 2 விதமாக இருக்குது தைராய்டு ஃபார்மேஷனுக்கு. என்னெல்லாம்னா ட்ரைரோசின், அயோடின், இந்த ரெண்டும் தான் என்னது ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த T3, T4 இதுவும் ரொம்ப முக்கியம். ட்ரை அயடோ தைரோனைன், அடுத்து T4னா டெட்ரா அயடோ தைரோனைன் இல்லைன்னா தைராக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா BMR பேசல் மெட்டபாலிக் ரேட் அதை வந்து கண்ட்ரோல்டு வச்சுருக்கு. நார்மல் பாடி டெம்பரேச்சராக இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்குது. அப்புறம் பாடி அண்ட் போன் ஃபார்மேஷனுக்கு வந்து யூஸாக இருக்குது. பர்சனாலிட்டி ஹார்மோன், ரெகுலேட் செல் மெட்டபாலிசம், இது எல்லாமே இதாக இருக்குது. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன்னா என்ன? அப்போ தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் என்னென்னா ஒரு நார்மல் செக்ரீஷன் லெவலில் இருந்து இது வந்து ஒரு அப்நார்மலாக செக்ரேட் ஆகும்போது தான் என்னது தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் வருது. ஸோ ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா டிக்ரீஸ்ட் அயோடின். இந்த டிக்ரீஸ்ட் அயோடினில் 3 விதமான இது இருக்குது. காய்டர், கிரிட்டினிசம், மெக்ஸோடேமா. ஸோ காய்டர் அப்படின்னா ஒரு அயோடின் சப்ளை வந்து அடிக்குவேட்டாக இருக்கிறதுனால தான் இந்த காய்டர் ஏற்படுது. இது வந்து எந்த ஏரியாலலாம் ஏற்படும் அப்படின்னா ஹிமாலயன் பிரதேசம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ஏற்படுது. அடுத்து வந்து கிரிட்டினிசம் அப்படின்னா டிக்ரீஸ் செக்ரீஷன் இன் சில்ட்ரன். ஸோ இந்த சில்ட்ரனில் தான் இந்த கிரிட்டினிசம் வந்து வருது. மெக்ஸோடேமா அப்படின்னா அடல்ட்ஸில் தான் இது வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா எக்ஸஸாக ஒரு செக்ரீஷன் வருது. இதை வந்து கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு பெயரை கொண்டு சொல்கிறாங்க ஹைப்பர் தைராய்டிசமை. அடுத்து வந்து பாராதைராய்டு கிளாண்ட். ஸோ இந்த பாராதைராய்டு கிளாண்ட் வந்து 4 ஸ்மால் ஓவல் பாடிஸ்னால தான் இது வந்து மேக் ஆகிருக்கு. இதை வந்து சீஃப் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாராஹார்மனில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கால்சியம், பாஸ்பரஸ், இந்த 2 தான் இருக்கும். மோஸ்ட்லி போன், கிட்னி, இன்டெஸ்டைன் இதில் தான் இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து தைராய்டு டிஸ்இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த இது டிஸ்இன்ஃபெக்ஷன் எதனால ஏற்படுதுன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ரிமூவல் இப்போ தைராய்டு இதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஒரு டிக்ரீஸ் மசில் ஸ்பாம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அந்த தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால் மசில் ஸ்பாம்ஸ் வந்து ஏற்படுது. டைட்டானி அப்படின்னா ஃபேஸ், லேரிங்ஸ், ஹேண்ட்ஸ், ஃபீட் எல்லாமே ஒரு விதமான இதாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பான்க்ரீஸ். ஸோ இந்த பான்க்ரீஸ் அப்படின்னா ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்டொமக் அண்ட் டியோடினம் அந்த ஏரியாவில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. இது வந்து 2 விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஒன்று எக்ஸோக்ரைன், ஒன்று எண்டோக்ரைன். ஸோ இந்த எக்ஸோக்ரைன் அப்படின்னா டைஜஷன் ஃபங்க்ஷன்லையும், எண்டோக்ரைன் அப்படின்னா ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் வந்து 2 விதமாக இருக்குது. தட் இஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஆல்ஃபானா கிளைகோஜன், பீட்டானா இன்சுலின். ஸோ இந்த இன்சுலின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோடைய ஃபங்க்ஷனே குளுக்கோஸ்லேருந்து கிளைகோஜனாக பிரேக் டவுன் ஆகிறது தான். ஸோ இது வந்து எங்கெல்லாம் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா லிவர், ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ இதனால என்ன நடக்கும், ஒரு குளுக்கோஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதாவது குளுக்கோஸ் எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா செல்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதனால டிக்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட்டாக மாறுது. ஸோ கிளைகோஜன், ஸோ 2 விதமாக சொல்லியிருக்கோம், இன்சுலின், கிளைகோஜன். ஸோ இன்சுலின் அப்படின்னா நம்ம வந்து என்னது பீட்டா செல், கிளைகோஜன்னா ஆல்ஃபா செல், அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல தான் இதெல்லாமே ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளைகோஜன் அப்படின்னா பிரேக் டவுன் பண்ணுது. எங்கேருந்து கிளைகோஜனை வந்து குளுக்கோஸ் டு லிவர் அதை வந்து பிரேக் டவுன் பண்ணுது. இங்கே வந்து இன்க்ரீஸ்ட் பிளட் குளுக்கோஸ் இன் பிளட் அப்படின்னு லெவல். அடுத்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து இன்சுலின் வந்து டெஃபிஷியன்சி ஆக்குது. ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலினால தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வருது. இதில் வந்து ஹைப்பர் கிளைசீமியா, கிளைகோசூரியா, பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேகியா அப்படிங்கிற ஒரு 5 விதமான நோய்கள் வந்து ஏற்படுது. இந்த ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா ஒரு சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். கிளைசூரியா அப்படின்னா ஓவர் செக்ரீஷன், அதாவது எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் குளுக்கோஸில் யூரினில் இருக்கும். அப்புறம் பாலியூரியா அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூரினேஷன் போயிட்டு இருப்பாங்க. பாலிடிப்சி அப்படின்னா ரொம்ப தர்ஸ்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, தாகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பாலிஃபேகி அப்படின்னா இன்க்ரீஸ் இன் அப்படைட், ஒரு
டைஜஷன், அந்த வயிறு பசிக்கும், நல்லா பசி எடுக்கும் பாலிஃபேகியா அப்படின்னா. சரி, அதான் டயபெட்டிஸ் மெல்டஸ். நெக்ஸ்ட் அட்ரினல் கிளாண்டை வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து கொஞ்சம் தான் இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.